அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். மனிதன் தன்னுடைய பொழுதுபோக்கிற்கென்று வடிவத்து வைத்திருக்கக்கூடிய கலைகளுக்குள்ளே, நிகழ்த்து கலைகளுக்குள்ளே இசை, நாட்டியம், இது இரண்டின் சேர்ப்பாக இருக்கக்கூடிய, கூட்டாக இருக்கக்கூடிய நாடகம், இந்த மூன்றும் உலகளாவிய அளவில் பல நாடுகளிலும் பல நூற்றாண்டுகளுக்கும் மேலே மக்களிடையே புழக்கத்தில் இருந்து வரக்கூடியவை. இசையும் நாட்டியமும் இணைந்ததுதான் நாடகம் என்று சொல்லுவார்கள். இன்னும் சொல்லப்போனால் இசையில் குரலிசையும் வாத்திய கருவிகளும் ஒன்றிணைந்து அதோடு கூடி அதற்கு பொருத்தமாக காட்சியிலே, திரையிலே தோன்றி நடனமும் ஆடும்போது அந்த இடத்திலேயே நாட்டியம் பிறந்து விடுவதாக, நாடகமே தோன்றிவிடுவதாக அறிகிறோம். அந்த அளவில் நாடகக் கலை என்பது மிகவும் தொன்மை வாய்ந்த சிறப்புடையது. தமிழிலேயே நாம் இயல், இசை, நாடகம் என்றுதான் முத்தமிழ் பிரிப்பை பற்றி பார்க்கிறோம். இசையோடு கூத்து இணைந்து விட்டால் அங்கே நாடகம் தோன்றுகிறது என்றுதான் நாம் கணக்கில் கொள்ளுகிறோம். இந்த அளவில் முக்கியத்துவமும் வரலாற்று தொன்மையும் வாய்ந்த நாடகக் கலையை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கும் அதிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய பல துறைகளை சேர்ந்த கலைஞர்களை நினைவு கூறுவதற்கும் இந்த கலையின் மூலமாக இன்றைய கால சூழலிலே மக்களிடையே மிகவும் அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய அன்பு, பொறுமை, பொறை முதலிய குணங்களை, உலக அளவிலே சமாதானம், சாந்தி முதலிய குணங்களையும் கொண்டு சேர்ப்பதற்காக, அதை நினைவுறுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 27ஆம் தேதியை உலக நாடக தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். இது தொடங்கப்பட்டது 1962ஆம் ஆண்டு. இப்போதைக்கும் சற்றேறக்குறைய 60 ஆண்டுகளாக இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறு நாடுகளிலே வெவ்வேறு கருப்பொருளோடு கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை தொடக்கி வைத்தவர்கள் சர்வதேச நாடக நிறுவனமாய் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் டிராமா இன்ஸ்டிடியூட் என்ற நிறுவனம்தான். அவர்கள் நாடகத்தினுடைய அடிப்படை தளமாக இருக்கும் மக்களிடையே ஒரு கருத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த பாங்கு அவர்களை ஒரு பொறுப்புள்ள கலைஞர்களாக, சமுதாயத்திலே மிக முக்கிய ஒரு இடத்தில் வைத்து அவர்கள் சிந்திக்கப்பட வேண்டியவர்களாக காட்டிக்கொள்வதற்கு இந்த தினம் மிகப்பெரிய கருவியாக அமைகிறது. நாடகக் கலை என்பது அது தனியே பயின்றுதான் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. தத்துவயியல் சார்ந்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு மனிதனுமே தன் வாழ்க்கையின் பல பாகங்களை வெவ்வேறு வேடமிட்டு அந்தந்த இடத்திற்கு தகுதியாக நடித்து கொண்டுதான் இருக்கிறான். உள்ளுணர்வை வெளிப்படுத்துதல் என்பது எல்லோருக்கும் எல்லா காலத்திலும் உண்மையோடு கூடி வெளிப்படுத்துதல் என்பது இயலாத காரியமாய் போய்விடுகிறது. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலே பொய்மாய வேடம் ஒன்றை புனைந்து கொண்டு அந்த வேடத்திற்கு தகுதியாக நாம் நம்முடைய பேச்சு, செயல், நடவடிக்கை, உடை, பாவனை இவற்றையெல்லாம் மாற்றிக்கொண்டுதானே செயலாற்றுகிறோம். அப்படி பார்த்தால் ஒவ்வொரு மனிதனுமே ஒரு விதத்தில் நாடகக் கலைஞர்தான். இந்த தத்துவ தளத்தை இன்னும் அதிகரித்து கொண்டு போனால் இறைவன் இந்த உலகையே ஒரு நாடக மேடையாக்கிவிட்டு அந்த நாடகத்திலே நம்மையெல்லாம் நடிகர்களாக்கி அந்தந்த காலத்திற்கு அந்தந்த இடத்திற்கு தகுதியாக நாம் வேடம் புனைந்து கொண்டு பேச்சு, நடவடிக்கை முதலியவற்றை அதற்கு தகுதியாக எடுத்துக்கொண்டு செயலாற்றி வருகிறோம். இந்த நாடகத்தை திரைக்கு பின்னாலிருந்து எழுதி இயக்கக்கூடியவர் இறைவன்தான் என்ற நம்பிக்கையை பல தளங்களிலும் பல்வேறு கலாச்சாரங்களிலும் இருந்து வந்த தத்துவியலாளர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். நாடக மேடையிலே நாமெல்லாம் நடிகர்கள் என்பது பிரபலமாக எளிமையான மக்களிடையே கூட வழக்கில் இருந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கைதான். அப்படிப்பட்ட அந்த தனித்தன்மை வாய்ந்த கலையை மக்களிடையே ஒரு கருவியாக்கி நல்ல கருத்துக்களை, செம்மைப்படுத்தக்கூடிய கருத்துக்களை, சமுதாயத்தை ஒன்றிணைய வைக்கக்கூடிய கருத்துக்களை பரப்புவதற்கு பயன்படுத்துதல் என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். அந்த விதத்தில் நாடகக் கலையும் அந்த கலையோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களையும், நாடகக்கலை என்று சொல்லிவிட்டால் நாடகமாடக்கூடிய கலைஞர்கள் மட்டும் கிடையாது. அவர்களுக்கு ஒப்பனை செய்து வைக்கக்கூடிய கலைஞர்கள், அவர்களுக்கு தகுதியாக உடை முதலியவற்றை வடிவமைத்து தைத்து தரக்கூடிய கலைஞர்கள், அவர்கள் நாடகமாடுவதற்கு தகுதியாய் மேடை அமைத்து கொடுக்கக்கூடிய கலைஞர்கள். காரணம், நாடகத்தின் மேடையிலே ஒரு புறத்திலிருந்து வருவதும் மற்றொரு புறத்தில் போய் மறைவதும், மேடையின் பின்புறத்தில் திரைக்கு பின்னால் செயலாற்றுவது என்று அது தனியே ஒரு பெரிய துறை போலே இயங்கும்.
அதனால் அதற்கு தகுதியாக மேடை வடிவமைப்பு, மேடை மட்டும் இருந்துவிட்டால் போதுமா, அதிலே அந்தந்த காட்சிக்கு தகுதியாக வெளிச்சமூட்டப்பட வேண்டும். பல நேரங்களிலே மேடை முழுவதும் இருள் சூழ்ந்திருக்கும். சில நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் ஒளியூட்டப்பட்டிருக்கும். சில நேரங்களிலே மேடையின் எல்லா பகுதிகளிலும் ஒளிபெருக்கி காண்பிக்கப்படும். இப்படி ஒவ்வொரு துறையும் அதிலே இயங்கும் போது, இணைந்து செயலாற்றும் போதுதான் அந்த நாடகம் வெற்றி பெறுகிறது. கலைஞர்களுக்குள்ளேயும் பல்வேறு கதாபாத்திரங்கள், ஒருவரே பல நேரங்களில் ஒன்றிற்கும் மேம்பட்ட கதாபாத்திரங்களை எடுத்து நடிப்பது, அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பனை, அந்த காட்சி மாற்றத்தின் போது தங்களை தாங்களே மேடையை விட்டு வெளியேற்றிக் கொள்வதற்கும், அடுத்த காட்சியில் தகுதியான முறையிலே உள்ளே வருவதற்கும் ஆக என்று எடுக்கக்கூடிய பயிற்சிகள், இதையும் தாண்டி பேசக்கூடிய வசனங்கள். பழைய நாடகங்களிலே ஒரே கதாபாத்திரம் முக்கியமான காட்சிகளில் மிக நீளமான வசனமெல்லாம் பேச வேண்டி வரும். அப்படி பேசக்கூடியவர்கள் மனனம் செய்து வைத்து கொண்டு பேசி வரும் வழியிலே ஒருவேளை அந்த கதாபாத்திரம் சொல்லி வந்த அந்த வசனத்தின் ஒரு பகுதியில் அவர்கள் தடைப்பட்டு நின்றுவிட்டால் அதை எடுத்து கொடுப்பதற்கென்றே தனியே கலைஞர்கள் இருப்பார்கள். இதையும் தாண்டி நாடகமாடுதல் என்று கலையை வைத்து கொண்டால் அதிலே இசைக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு உண்டு. அந்த காட்சி நடந்து கொண்டே இருக்கும்போது பின்புறத்திலே அங்கே இசைக்கப்படும் ஒலிகள், அதை எதிரே இருந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் மனதில் அந்த காட்சியின் தன்மையை, வீரியத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இசைக்கு நடுவே பாடல்களும் வரலாம். அப்படி பார்த்தால் ஒரு இசைக்குழு மேடைக்கு மிக அருகிலேயே இருந்து கொண்டு இந்த நாடக காட்சியின் ஒரு அங்கமாக, நாடக கலைஞர்களுக்கிடையே ஒரு அங்கமாக செயலாற்ற வேண்டும். இந்த விதத்தில் ஒவ்வொரு தளத்திலும் பல்வேறு தொழில்நுட்ப கலைஞர்கள், ஏனைய கலைஞர்கள் இவர்களெல்லாம் ஒன்றிணைந்தால்தான் ஒரு நாடகம் வெற்றியடையும். நாடகம் என்று சொல்லிவிட்டால் மேடையில் தோன்றக்கூடிய கலைஞர்களை தவிர்த்து மேடைக்கு நடுவே காட்சிப்படுத்தப்பட வேண்டிய ஏனைய பொருட்களும் இருக்கும். உதாரணத்திற்கு, காட்டு வழியே பயணம் செய்யக்கூடிய ஒரு காட்சி என்றால் அந்த பின்புலத்தில் காட்டை காண்பித்து தரக்கூடிய, காட்டிலே இருக்கக்கூடிய மரங்கள், செடி கொடிகளை காண்பிக்கும் விதமாக ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கும். ஒரு வீட்டின் உள்புறத்திலே நடக்கக்கூடிய காட்சி என்றால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய மரப்பொருட்கள், ஏனைய பொருட்கள் இவைகளெல்லாம் இருக்கும்படியான காட்சிகளாயிருக்கும். இதற்கென்று தனியே வடிவமைப்பாளர்கள், காட்சி தோற்றத்தை வடிவமைக்கக்கூடியவர்கள் தனியே பணியாற்றுவார்கள். அவர்களுக்குள்ளேயும் தையல் கலைஞர்கள், மரத்தச்சர்கள் என்று பலருடைய செயலும் இதிலே ஒன்றிணைகிறது. இந்த விதத்திலிருந்துதான் நாடகத்துறை என்பது தனியே மிகப்பெரிய ஒரு துறையாக பலதரப்பட்ட தொழிற்கலைகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இந்தியாவின் சுதந்திர போராட்டம் இது 20ஆம் நூற்றாண்டு வரலாற்றில் ஒரு மிக முக்கிய பகுதியாக இருக்க பார்க்கிறோம். அந்த சுதந்திரம் குறித்த கருத்தை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கு எழுத்து, பேச்சு, இசை இந்த வரிசையில் நாடகக்கலையும் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுத்துள்ளது. மக்களிடையே, அதிலும் குறிப்பாக அதிகம் படிப்பு, எழுத்து முதலியவைகளோடு நாட்டமில்லாதிருந்த பாமரர்களிடையே இத்தனை முக்கியமான ஒரு கருத்தை கொண்டு சேர்க்க வேண்டுமென்றால் அவர்கள் இயங்கக்கூடிய, அவர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தளத்திலேத்தான் அந்த கருவி இயங்க வேண்டும். அந்த விதத்தில் பெரும்பான்மையாக இருந்த பாட்டாளி வர்க்கம் காலை முதல் மாலை வரையில் வேலைகளெல்லாம் செய்து முடித்து கிடைத்த சொற்பமான சம்பளத்தை கொண்டு வீட்டிற்கு வந்து தங்களுக்கு தேவையானவற்றை பூர்த்தி செய்து கொண்டு மாலை நேரத்தில், இரவு தொடங்குவதற்கு சில மணி நேரம் முன்பாக கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்தில்தான் அவர்கள் அளவில் இசைப்பாடுதல், கூத்துக்கட்டி ஆடுதல் முதலிய பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டிருந்தார்கள். பிரதானமாக அவர்களிடையே சுதந்திர போராட்டம் முதலிய கருத்துக்களை பரப்புவதற்கும் இந்த நாடகக்கலை மிக முக்கிய பங்களிப்பை கொடுத்தது. திரைப்படத்துறை என்ற ஒன்று இந்தியாவின் பல பகுதிகளிலும் வேரூன்றி இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதார தளமாக வருவதற்கு அடித்தளமிட்ட சிறப்பு நாடகக்கலைக்கே உண்டு. மேடை கலைகளுக்குள்ளே இத்தனை தொழில்நுட்பமும் ஒன்றிணையக்கூடிய இந்த நாடகக்கலையிலே ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு மாற்றங்கள் நடந்து வருகின்றன. அதிலே தொழில்நுட்பம் சார்ந்த மாற்றங்கள் தனியே பெரிய அளவில் நடக்க, மற்றொரு புறத்தில் நாடகக்கலையினுடைய பரிணாம வளர்ச்சி, நேரடியாக காட்சியிலே பங்கு கொள்ளும் கதாபாத்திரங்கள் தோன்றி நடிப்பதிலிருந்து தொடங்கி இப்போது அது வளர்ந்து போய் ஒரே நேரத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்தோடு கூடிய காட்சிகளையும் மேடையில் அரங்கேற்றக்கூடிய அளவிற்கு அது வளர்ந்து வந்துள்ளது. இன்றைய கால சூழலில் கூட பல நாடுகளிலும்
அரசியல் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு நாடகக் கலைஞர்களுடைய பங்களிப்பும் கொண்டாடத்தக்க அளவில் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. அவ்வக்காலங்களிலே மக்களிடையே பரப்ப வேண்டிய தேவை இருக்கக்கூடிய தலைப்புகள் சார்ந்த நாடகங்கள் இயற்றி அதை மக்களிடையே கொண்டு சேர்த்தார்கள். சாமானியமான பொழுதுபோக்கு நாடகங்களிலிருந்து தொடங்கி சமய விஷயங்கள், சமய செய்திகள், புராண இதிகாச நிகழ்ச்சிகள் குறித்த நாடகங்களும், அதைத் தொடர்ந்து சமுதாயத்திற்கு நல்ல கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய குடும்ப பாங்கான நாடகங்களும், அதையும் தொடர்ந்து சமுதாய முன்னேற்றத்திற்கும் மாற்றங்கள் எங்கேயெல்லாம் தேவையோ அந்த தலைப்புகளை முன்னிட்டு நாடகங்களும் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றன. இந்திய அரசும் கூட பல முக்கிய நகரங்களிலே நாடகத்திற்கென்று தனியே பயிற்சி நிலையங்கள், கல்லூரிகள் முதலியவற்றை தொடங்கி நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பயிற்சி நிலையங்களிலிருந்தும் நாடக கல்லூரிகளிலிருந்தும் போற்றத்தக்க விதத்திலே நாடகங்கள் இயக்கி வெளிக்கொணரப்படுகின்றன. இந்த நாடகங்களுக்கிடையே போட்டியும் வைக்கப்பட்டு உலகளாவிய அளவில் அதற்கு பரிசுத் தொகைகளும் வழங்கப்படுகின்றன. இத்தனை சிறப்பு வாய்ந்த, தொன்மை வாய்ந்த, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாடகக் கலையையும் அது மனித சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய பங்களிப்பையும் நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி உலகின் பல்வேறு நாடுகளிலும் ஆண்டிற்கு ஒரு நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உலகளாவிய அளவிலே நாடகக் கலைஞர்கள் அங்கே ஒன்று கூடி அந்த ஆண்டிற்கான கருப்பொருள் குறித்த விவாதங்களை முன்வைப்பார்கள். அதே விழாவில் அந்த நகரத்தில் நாடகத்துறை சார்ந்த தொழில்நுட்ப வளர்ச்சி, அது குறித்த காட்சிகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். உலக நாடக கலைஞர்கள் எல்லாம் அங்கே ஒன்று சேர்ந்து அந்த ஆண்டிற்கான கருப்பொருள் குறித்த விவாதங்களை முன்வைத்தும், அது சார்ந்த நாடகங்களும் அவற்றின் மூலமாக நாட்டு மக்களிடையே, உலக மக்களிடையே இது ஏற்படுத்தக்கூடிய அன்பு, பொறை முதலிய குணங்களை பற்றியும் விவாதங்கள் நடைபெறும். நாடகக்கலை மனித சமுதாயம் தோன்றிய காலத்திலிருந்தே நம்மோடு உடன் பயணிக்கக்கூடிய மிகவும் தொன்மை சிறப்பு வாய்ந்த கலை. அந்த கலையின் கூறுகள் ஒவ்வொரு நூற்றாண்டும் அந்தந்த அளவிலே மாற்றமடைந்து வந்தாலும் அதனுடைய கருப்பொருள், அது மக்களிடையே ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் சிதையாது பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. மனித சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்கான கலையாயிருக்கும் நாடகக்கலையின் சிறப்புகளை நாமும் கொண்டாடுவோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.